அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரத்தை பத்தி பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் ஏற்கனவே 2 முறை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்னன்னா சூரிய நமஸ்காரத்தோட பிராணாயாமத்தை எப்படி சேர்த்து பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப். பிராணாயாமம் அதுல காத்த பிராணாயாமம்னா என்ன? காத்தை இழுக்கிறது, நுரையீரல ஃபுல்லா அரைக்கிறது, காத்தை பூரா வெளியே இழுக்கிறது. இதுதான். இந்த 8 முறை பிராணாயாமம் நம்ம ஒரு சூரிய நமஸ்காரத்தை பண்ண போறோம். சூரிய நமஸ்காரத்தோட ஸ்டெப் 12. பிராணாயாமம் 8 முறை காத்தை உள்ள இழுக்கிற விட போறோம். இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம இது சூரிய நமஸ்காரம் பார்த்துருக்கோம், 12 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம், பிராணாயாமம் தனித்தனியாக பார்த்துருக்கோம், யோகா பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீங்க எதையாவது ஒரு சாப்டரையாவது எடுத்து அதற்காக ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ அதை செலவழிச்சு தான் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு அதனுடைய பயன்கள் கிடைக்கும். எப்படி ஒவ்வொரு பழக்கத்தையும் நம்ம கெட்ட பழக்கம் கூட கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கலா பழக்கத்துல ஏடாயிரும். அதே மாதிரி இந்த நல்ல பழக்கத்தையும் நம்ம அடிக்கடி பண்ணும்போது ஏதாயிரும், நம்மளுடைய அது டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஆயிடும். அதனால எந்த ஒரு சாக்கு போக்கும் நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் கூலிங்கா இருக்கு, இன்னைக்கு என்னால முடியாது, இன்னைக்கு அங்க அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. எந்த வேலைனாலும் காலையில அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஐயோ என்ன எனக்கு 10 நிமிஷம் அப்படின்னா 10 நிமிஷம் வேணா 10 நிமிஷம் முன்னால எந்திரிச்சாலும் முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னால அரை மணி நேரம்னா அரை மணி நேரத்துக்கு முன்னால எந்திரிச்சு செஞ்சிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் வித் பிராணாயாமம் இதை மட்டும் பார்க்க போறோம். சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். 12 ஸ்டெப்பு சூரிய நமஸ்காரம். பிராணாயாமம் 8 ஸ்டெப். அதாவது காற்று உள்ள இருக்கிறது விடுறது 8 முறை. மெயின் என்னன்னா, முன்னாடி குனியும் போது காற்று விடணும், பின்னாடி போகும்போது காற்றை இழுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். பின்னாடி போகும்போது நுரையீரல் விரியுது, அதனால காற்றை உள்ள இழுக்கிறோம். முன்னால குனியும் போது நுரையீரல் சுருங்குது, அதனால காற்றை வெளியேற்றோம். இதுதான் சாப்டர். அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம இதை பார்ப்போம். நம்பர் 1 காற்றை இழுக்கிறோம், காற்றை விட்டுறோம். நம்பர் 2 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 2. நம்பர் 3 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 4 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 5 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 6 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 7 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். நம்பர் 8 காற்றை இழுக்கிறோம், காற்றை விடுறோம். ஆகப்போ இப்போ கரெக்டாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து ஒரு 2 முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக அது மெமரி ஆகிடும். அப்புறம் 2-3 தடவை நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம செய்யும் போது அது ரொட்டீன் ஒர்க் ஆகி போயிடும். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி.